ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான பருப்பு சாம்பார் காய்கறியே இல்லாமல் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பருப்பு சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக நான் 150 கிராம் பருப்பை கழுவி குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்குறப்போ சாம்பார் நல்லா திக்காக கிடைக்கும், அதனால் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்தா சுவையும் நல்லாயிருக்கும். இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதோட கீறின 2 பச்சை மிளகாய், சின்னதாக நறுக்கின ஒரு தக்காளி, இதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துப்போம். விசில் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 காய்ந்த மிளகாயும் கிள்ளி சேர்த்துப்போம். இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பவுடர் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். பருப்பை இதோட சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வேணும்னா பருப்பை மசிச்சு விட்டுக்கலாம். நான் மசிச்சு விடலை. இதோட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பருப்புக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட சுவையான கமகமக்கிற பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதோட நாம் தேங்காய் எதுவுமே சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்க்குறப்போ இன்னுமே நம்மளோட பருப்பு சாம்பார் நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இதோட நாம் காய்கறியும் சேர்க்கலை, தேங்காயும் சேர்க்கலை, அதனால் இது தனி பருப்பு சுவையில் இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும், தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டாலும் இந்த பருப்பு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் பருப்பு சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.